Hi friends, welcome back. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் பார்க்க போறோம். ரீசன்ட்டா நான் வந்து கொஞ்சம் கிளாஸ்வேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் फ्रेंड्स. அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. முன்னாடி வந்து அட்டை பாக்ஸ்ல தான் போட்டு வச்சிருந்தேன். பட் இப்போ வந்து கண்டிப்பா தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. சோ அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ஹாலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஹோம் சென்டர்ல இருந்து ஆர்டர் பண்ணது தான். பட் ஹோம் சென்டரோட வெப்சைட் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணாம அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஹோம் சென்டரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு அமேசான்லயே கிடைக்கும். ஹோம் சென்டரில் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும். அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அமேசானில் வந்து நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கும். அதே மாதிரி 499 நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா காட்டுறேன். லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் கண்டெய்னர் தான், கொஞ்சம் பெரிய கெப்பாசிட்டி தான், 1.6 லிட்டர் கெப்பாசிட்டி. ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 129 rupees போட்டிருந்தாங்க. நம்ம கிச்சனில் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்டாக எல்லாமே கிளாஸ்வேர் வந்து மாற்றியாச்சு. இப்போவும் அதே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நான் எதுவும் புதுசாக வாங்கலை. பட் டீக்கும் காஃபிக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு. அது வந்து கரெக்டாக இல்லை. ஸோ கொஞ்சம் பெருசாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காக தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கினேன். இது வந்து கண்டிப்பாக 129 rupeesக்கு வாங்கலாம். குவாலிட்டியாக இருந்துச்சு. அதே டைமில் நல்லா பெருசாக இருந்துச்சு. பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எலி வந்து கடிச்சு வச்சிருச்சு. அதான் இப்படி இருக்குது. கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வந்து நேராக நிமித்தியும் வச்சுக்கலாம், இல்லை வந்து சாட்சியும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைப் தான். மேலே மூடி பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்குது. காற்று போகாது, நல்லா வந்து டைட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெஸ்ட் பை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 129 rupees. ஹோம் சென்டருடைய ஓன் பிராண்டு தான். மாடல் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். நல்ல பெரிய பாட்டில் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து ஷெல்ஃபில் இந்த மாதிரி கமுத்தி வைக்கணும் அப்படின்னா கூட கமுத்தி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல பெரிய கண்டெய்னர் தான். லிட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரெஸ்ஸிங் டைப் கிடையாது, ஸ்க்ரூ டைப். சில்வரில் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நான் வந்து பார்க்கும்போது இன்னும் 2 வாங்கலான்னு நினைக்கும் போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 2 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து ஹோம் சென்டர் பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு லிட்டோட வரும். எனக்கு இது வந்து தேவைப்பட்டுச்சு. அதே டைமிங்கில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல டீலில் இருந்துச்சு. அதுக்காக தான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் 2-3 சைஸ் இருக்குது. பட் நம்ம வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான். மீடியம் சைஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை விட சின்னதாக இருக்குது, இதை விட பெருசாக இருக்குது. நான் 2த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய சைஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல கனமாக இருக்குது. லிட்டுக்கு வந்து கைப்பிடி எதுவுமே கொடுக்கல. ஸோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி தான் சைடில் எடுத்து தான் எடுக்கணும். அது மட்டும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக தோணுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கிளாஸோடைய குவாலிட்டி நல்லா திக்காக இருக்குது. இது வந்து நம்ம மைக்ரோவேவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேக்லாம் பேக் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக இருக்கிறதால சரியா ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வாங்கின ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிட்டத்தட்ட இருந்துச்சு, அவ்வளோதான். பட் இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499 rupees. நல்ல டீலில் இருக்குமே நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிட் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து 2 பவுல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். இந்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடச்சிது. இது வந்து ராக்ஸ் பிராண்ட் தான். ஹோம் சென்டருடைய ப்ராடக்ட் கிடையாது, ராக்ஸ் பிராண்ட். ராக்ஸ் பிராண்ட் பார்த்திங்கன்னா கிளாஸ்வேர் எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அதே டைமிங்கில் குவாலிட்டியாகவும் இருக்கும்.
இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் கிட்டத்தட்ட வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு பெப்பர் ஃப்ரையில் கூட கிடைக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ராக்ஸ் பிராண்ட் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரே மாதிரி 2 பவுல் வந்து வருது. 79 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். வீடியோஸ்க்கு யூஸ் ஆகும், எனக்கும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் ப்ளைனாக கூட நமக்கு கிடைக்கும். பட் நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து போட்டிருக்கு. இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 155 ருபீஸ் போட்டிருக்கு. பட் நம்ம வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் தான். ராக்ஸ் பிராண்ட். அடுத்து ஹோம் சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வீடியோஸ்க்கு வந்து சைடில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுவும் இல்லைனா வெளியே நம்ம கோவில் பார்த்துருப்பீங்க, விநாயகர் கோவில், அங்கே வந்து விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு வீடியோஸ்க்கு செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. 2 பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு ஒன்று மட்டும்தான் தேவை அப்படின்றதுனால நான் ஒன்று மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 199 போட்டிருக்கு. நான் வந்து 149 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நம்ம கேண்டில் வச்சுக்கலாம். கேண்டில் மட்டும் இல்லை, விளக்கு வச்சுக்கலாம். பட் குட்டியாக இருக்கக்கூடிய விளக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். எங்கேயாச்சும் தொங்க விட்டுக்கலாம், இல்லை ஸ்டாண்டிங்கில் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு டீ லைட் கேண்டில் ஹோல்டர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். எந்த ஆஃபரும் இல்லை, 49 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அது வந்து எதுக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி வாங்கினேன். பட் ஸ்வீட்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இன்னொன்று இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக இந்த டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த கலர் பிக் பண்ணியிருந்தேன். வந்து போட்பூரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய ஓன் பிராண்டு தான். இந்த டைம் வந்து லெமன் கிராஸ் ஃப்ளேவர் வாங்கினேன். நிறையா இருக்குது. நான் வந்து லெமன் கிராஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு பேக்கெட்டுடைய விலை பார்த்திங்கன்னா 49 ருபீஸ் வந்துச்சு. இதை நம்ம வீட்டில் வாசனையாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில், கார், இல்லை ரூமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பவுலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடமே நல்லா வாசனையாக இருக்கும். இன்கேஸ் வாசனை போயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் எசென்ஷியல் ஆயில் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு திரும்பவும் வாசனை ஆகிடும். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த கப் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் 6 வந்து இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து கீழே கை தவறி கீழே விழுந்துருச்சு, உடஞ்சி போச்சு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த கப் வந்து வாங்கினேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து க்ரீன் கலர் எனக்கு கிடைக்கல. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லோ கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கப்போடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 59 ருபீஸ் கிட்டத்தட்ட வருது. முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணும்போது 49 தான் இருந்தது. இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆச்சு நான் வாங்கி. இன்னுமே நல்லாயிருக்கு. ஒரு சில கப்லாம் வந்து நம்ம ரொம்ப ஹாட்டாக ஊற்றும் போது விரிசல் விட்டுரும். இதில் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. பட் நம்ம கை தவறி கீழே விட்டு டப்புன்னு வந்து உடஞ்சி போய்டும். அது மட்டும்தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 199 ருபீஸ் வரும். இதோடைய லிட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, நல்லா டைட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 6 பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. நான் ஒரே டைமிங்கில் 6 பாக்ஸும் வாங்கலை. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வாங்கி பார்த்தேன். சைஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கி பார்த்தேன். எனக்கு வந்து செட் ஆகும், கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. திரும்ப என்ன பண்ணியிருந்தேன்னா 5 பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது தனியாக தான் எனக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பாக்ஸ் கூடவே தான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காமிச்ச கப்பும் வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோடைய லிட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம கழட்ட முடியாது, நல்லா டைட்டாக இருக்கும். 2 பக்கம் லாக் ஆகிடும். 2 கை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது தான் ஓப்பன் ஆகும். அந்தளவுக்கு நல்லா வந்து டைட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடியது வெளியே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறது என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிய வரும் இல்லையா. ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிராஃப்ட் ஐட்டம் தான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான்
தான் மெயினாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தேடிட்டு இருந்தேன். இது வந்து கரெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. அதுக்காக நான் 5 வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். விலை பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் தான். கொஞ்சம் அதிகமாக தோணுச்சு. அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நானும் ரேட் கம்மியாகும்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் ரேட் கம்மியாகவே ஆகலை. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 5 வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பெரிய பாக்ஸ் தான் உங்களுக்கு. இதில் வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது. இதோடைய டைமென்ஷன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. லிட்டும் நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்காக தான் மெயினாக நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பல்ப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேசன் ஜார் தான். இதில் நம்ம ஜூஸ் ஏதாவது சர்வ் பண்ணலாம், இல்லை மில்க் ஏதாவது நம்ம கொடுக்குறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது சில்வர்லலாம் இப்போ வருது இல்லையா, அதை கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே டைமிங்கில் அந்த கிளாஸோடைய குவாலிட்டி வந்து பிக்சரில் பார்க்கும்போது தெரிஞ்சுது, நல்லா திக்காக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஒன்று மட்டும் வாங்கலாம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மேலே இதோடைய மூடி பார்த்திங்கன்னா பல்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா டைட்டாக இருக்குது. அது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க. நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை வந்து கழட்டிட்டு அங்கே ஜூஸ் வந்து நம்ம ஊற்றி சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய விலை பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திங்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது மூலிமா ஏதாவது ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.